நம்ம நிறைய டைம் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பேஷண்ட்டோட ஆக்சிஜன் லெவல், பல்ஸ், அப்புறம் பிளட் ப்ரெஷரை செக் பண்ண ஒரு சின்ன டிவைஸை ஃபிங்கரில் கிளிக் பண்ணுவாங்க. அது சில செகண்ட்ஸ்லேயே அந்த பேஷண்ட்டோட ஆக்சிஜன் லெவல், பல்ஸ், அப்புறம் பிளட் ப்ரெஷரை கரெக்டாக காமிக்கும். அதுவும் இந்த கொரோனா டைமில் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த டிவைஸை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த டிவைஸ் ஃபெமிலியராக இருக்கும். பட் அந்த டிவைஸ் எப்படி இந்த O2 ரேட்டை காமிக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு drscience சேனல். ஃபர்ஸ்ட் இந்த டிவைஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சிஜன் சேச்சுரேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். நம்ம வாழ அடிப்படையான தேவைப்படுற விஷயமே ஆக்சிஜன் தான். பிளட்டில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் மாலிகுல் தான் இந்த ஆக்சிஜனை நம்ம பிளட் மூலியமாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகும். இந்த ஹீமோக்ளோபினில் 2 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சிஜனேட்டட் ஹீமோக்ளோபின், செகண்ட் ஒன் டீஆக்சிஜனேட்டட் ஹீமோக்ளோபின். ஆக்சிஜன் மாலிகுலை எடுத்துகிட்டு போகிற ஹீமோக்ளோபினுக்கு ஆக்சிஜனேட்டட் ஹீமோக்ளோபின்னு சொல்லுவாங்க. டீஆக்சிஜனேட்டட் ஹீமோக்ளோபின் ஆக்சிஜன் மாலிகுலை கேரி பண்ண முடியாது. அண்ட் ஆக்சிஜன் சேச்சுரேஷன்னா என்னென்னா, நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் லெவல் எவ்வளோ ஆக்சிஜனை கேரி பண்ண முடியும்னு பார்க்குறது தான் ஆக்சிஜன் சேச்சுரேஷன்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா உங்களுக்கு ஆக்சிஜன் சேச்சுரேஷன்னா என்னென்னு புரியும். ஒரு 10 ஹீமோக்ளோபின் மாலிகுல் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த 10 ஹீமோக்ளோபின்லேயும் ஆக்சிஜன் மாலிகுலே இல்லை. அப்போ இங்கே ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் 0. அப்படி இல்லாமல் 10ல் 5 ஹீமோக்ளோபின் மாலிகுலில் ஆக்சிஜன் இருக்குது. அப்போ இங்கே ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் 50%. இல்லை 10 ஹீமோக்ளோபினில் 10 ஆக்சிஜன் மாலிகுலும் இருந்தால் இங்கே ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் 100%. இப்போது ஆக்சிஜன் சேச்சுரேஷன்னா என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த டிவைஸ் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். பல்ஸ் ஆக்சிமீட்டர் லைட்டை யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுது. பல்ஸ் ஆக்சிமீட்டரில் 2 பார்ட் இருக்குது. ஒரு பார்ட் லைட்டை எமிட் பண்ணும், இன்னொரு பார்ட் லைட்டை டிடெக்ட் பண்ணும். இப்போ நீங்கள் உங்கள் ஃபிங்கரில் இந்த டிவைஸை உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது மேலே இருக்க பார்ட் லைட்டை எமிட் பண்ணும். இப்போ எமிட் ஆன லைட் உங்கள் ஃபிங்கரில் பாஸ் ஆகும். உங்கள் ஃபிங்கர் சர்டன் அமௌண்ட் ஆஃப் லைட்டை அப்சார்ப் பண்ணி ரிமைனிங் லைட்டை எமிட் பண்ணும். இப்போ இந்த எமிட் ஆன லைட்லாம் லைட் டிடெக்டருக்கு போகும். ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேட்டட் ஹீமோக்ளோபின், டீஆக்சிஜனேட்டட் ஹீமோக்ளோபின் பாஸ் ஆன லைட்டை டிஃப்ரெண்ட் வேவ்லென்த்தில் அப்சார்ப் பண்ணும். பல்ஸ் ஆக்சிமீட்டர் டோட்டலாக 2 லைட்டை எமிட் பண்ணும். ஒன்று ரெட், அதோட வேவ்லென்த் பார்த்தீங்கன்னா 550 நானோமீட்டர். செகண்ட் ஒன் இன்ஃப்ராரெட் லைட், அதோட வேவ்லென்த் பார்த்தீங்கன்னா 950 நானோமீட்டர். இப்போ நம்ம ஃபிங்கரை பல்ஸ் ஆக்சிமீட்டரில் இன்சர்ட் பண்ண அப்புறம் இந்த ரெட் அண்ட் இன்ஃப்ராரெட் லைட் நம்ம ஃபிங்கரில் பாஸ் ஆகும். இப்போது நம்ம பிளட் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு இந்த லைட்டை அப்சார்ப் பண்ணியிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்சிஜன் சேச்சுரேஷன் டிஃபர் ஆகும். நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேட்டட் ஹீமோக்ளோபின் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் ஹீமோக்ளோபின் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளட் இந்த ரெட் அண்ட் இன்ஃப்ராரெட் லைட் அப்சார்ப் பண்ணுறது டிஃபர் ஆகும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லைட் நம்ம பிளட் அப்சார்ப் பண்ணியிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பல்ஸ் ஆக்சிமீட்டர் எவ்வளோ ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் இருக்குன்னு நம்மளுக்கு காமிக்கும். ஸோ இப்படி தான் பல்ஸ் ஆக்சிமீட்டர் நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவலை கரெக்டாக காமிக்குது. ஜென்ரலாக ஒரு ஹெல்த்தியான பர்சனுக்கு ஆக்சிஜன் சேச்சுரேஷன் 95 to 100% இருக்கணும். இன்கேஸ் 91லேருந்து 94% தான் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் இருந்தால் அவங்களுக்கு ஹைபாக்சிமான்னு சொல்லுவாங்க. இல்லை 86லேருந்து 90% ஆக்சிஜன் சேச்சுரேஷன் இருந்தால் மாடரேட் ஹைபாக்சிமான்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் 90 பிலோ போச்சுன்னா கண்டிப்பாக பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன் சிலிண்டரை யூஸ் பண்ணி ஆக்சிஜனை ப்ரொவைட் பண்ணணும். இன்னும் 85% கீழே ஆக்சிஜன் சேச்சுரேஷன் இருந்தால் சிவியர் ஹைபாக்சிமான்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த சேனலில் இருக்க மற்ற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.